Hi, hello, plus two students. So, organic nitrogen compounds book back question, fifth question. Identify A and B, C following the sequence of reactions. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் தெரியணும், இல்லைன்னா கடினமாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத புரிகிறது ரொம்ப ஈஸி. ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நைட்ரோபென்சின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் இருந்து நம்ம ஏபிசி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நைட்ரோபென்சின் அவங்க கொடுத்துருக்கிறபடி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நைட்ரோபென்சின் C6H5NO2. ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. FeHCl அப்படின்னா ரிடக்ஷன். கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா ரெடியூஸ் O2 வந்து வெளியே போயிட்டு, ஸோ இதே மாதிரி எழுதிடும் உங்களுக்கு, சரிங்களா? C6NH2ன்னு வந்துடும். இந்த O2 என்ன செஞ்சிருது, வெளியே போயிருது. இதுக்கு பேர் வந்து அனிலின். இதுக்கு பேர் வந்து அனிலின். ஸோ இதுதான் வந்து ஏ. அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க, இது கூட நைட்ரஸ் ஆசிட் HNO2 கண்டிப்பாக 0 டிகிரி செல்சியஸ் அல்லது 273 °C கண்டிப்பாக போடும்போது பென்சீன் டைசோனியம் குளோரைடு அது ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தெரியணும். பென்சீன் டைசோனியம் குளோரைடு, அதாவது C6H5N2Cl. ஸோ இதில் N2 வந்து ப்ளஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியண்டாக இருக்கும், இது மைனஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு காம்பவுண்ட் பி, பென்சீன் டைசோனியம் குளோரைடு. பென்சீன் டயசோனியம் குளோரைடு. அடுத்தது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இது கூட ஃபீனால் போடுறாங்க. C6H5OH அப்படின்னா ஃபீனால். ஸோ இங்கே நீங்கள் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கப்ளிங் ரியாக்ஷன் நடக்கும். என்னது கப்ளிங் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இதை வந்து நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். பென்சீன் டைசோனியம் குளோரைடில் C6H5N இப்படி இருக்கட்டும். இதை வந்து பென்சீன் ரிங் போட்டு ஹரிசாண்டலாக போடுறேன். ரிங் போட்டு இதில் OH. ஸோ இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஹைட்ரஜனும் இதுவும் வெளியே போயிடும். HCl என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். மீதி இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன, அதை மட்டும் எழுதுங்க. C6H5N N. இதில் வந்து பென்சீன் ரிங்கில் ஒரு OH இருக்கு, அவ்வளோதான். ஸோ இதுக்கு நேம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு நேம் வந்து பேரா பொசிஷனில் ஹைட்ராக்சி இருக்கிறதுனால ஹைட்ராக்சி, N டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அசோபென்சீன். ஸோ லாஸ்ட்டாக ஆன்சரை எடுத்து எழுதணும். ஏ வந்து ABC. ஸோ ஏ வந்து என்னது, அனிலின். பி வந்து பென்சீன் டைசோனியம் குளோரைடு, சி வந்து பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். அடுத்தது ரெண்டாவது ரியாக்ஷன், டைரக்டாக போயிடலாம். பென்சீன் டைசோனியம் குளோரைடு C6H5N2Clன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கூட நம்ம காப்பர் சயனைடு
போட்டோம் அப்படின்னா பென்சின் சயனைடு பென்சின் டைசோனியம் குளோரைடு அது கூட போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கணும், C6H5 இந்த N2Cl அப்படியே வெளியே போயிடும். அதுக்கு பதிலாக சயனைட் குரூப் வந்துடும். சரியா, இதுதான் ஏ. நெக்ஸ்ட்டு இது வந்து ஏ. அப்போ இது வந்து சயனோ பென்சின் அல்லது பென்சின் சயனைடு அப்படிம்பாங்க. ஸோ சயனோ பென்சின் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது கூட என்ன பண்ண போகிறாங்க, ஹைட்ராலிசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ரியாக்ஷனில். ஸோ சயனைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த சயனம் குரூப்பில் இருக்கிற எண்ணு வந்து எல்லாம் போய் C6H5COOH வந்துடும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரிங்களா, இந்த OOH வரும், இந்த எண்ணு வெளியே போயிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இதுக்கு முன்னக்கூட்டி பார்சியல் ஹைட்ராலிசிஸ்ன்னு பார்த்துருப்போம். அதில் CONH2 தான் வரும். ஸோ நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது சயனைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா ஆசிட் வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு க்ளூ. இப்போ இது காம்பவுண்ட் பி. ஸோ பி வந்து ஸோ பென்சின் ரிங்கில் COH இருந்தால் பென்சாயிக் ஆசிட். ஸோ லாஸ்ட்டு ஒன்று அமோனியா போட்டு ஹீட் பண்ணுறாங்க. NH3 போட்டு ஹீட் பண்ணுறாங்க, அமோனியா போட்டு ஹீட் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்கு அப்படின்னா இந்த இதில் இந்த OHக்கு பதிலாக NH2 வந்துடும். அப்போ என்ன நடக்கும், என்ன ஆகும், C6H5CONH2. சரிங்களா. அப்போ இதோடைய பேர் பென்சமைடு. பேர் ரொம்ப முக்கியம். இது சி, இது பி. ஸோ லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து எழுதணும். ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு எடுத்து எழுதணும். ஸோ ஏ வந்து சயனோ பென்சின், பி வந்து பென்சாயிக் ஆசிட், சி வந்து பென்சமைடு. ஸோ தேர்ட் ஒன் எத்தில் அயோடைடு, அது கூட சோடியம் சயனைடு போட்டு ஏபிசி எப்படி கிடைக்கி. தேர்டு சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு வந்து எத்தில் அயோடைடு, தேர்டு சப்டிவிஷனில் CH3 CH2 எத்தில் அயோடைடு. இது கூட காப்பர் சயனைடு போடுறாங்க. போடும்போது இந்த ஐ இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் ஆகும். அப்போ CH3 CH2 சயனைடு. ஸோ இதுக்கு நேம் கொடுக்கும்போது பாருங்கள், 1 2 3 கார்பன் இருக்கனால ப்ரொப்பேன் சொல்லுவோம். ப்ரொப்பேன் சயனைடு. சரி ப்ரொப்பேன் நைட்ரைட். ப்ரொப்பேன் நைட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை காமன் நேம் வந்து எத்தில் சயனைடுன்னு சொல்லுவாங்க. எத்தில் சயனைடு. சரிங்களா. இப்போ அடுத்தது இதை என்ன பண்ண போகிறோம், பார்சியல் ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன நடக்கும், ஜஸ்ட்டு H2Oவை இதில் ஆட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். CH3 CH2 CONH2. என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, இந்த இடத்துல O அப்புறம் H2 இது ரெண்டு என்ன செஞ்சிருக்கு, ஆட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இதுதான் பார்சியல் ஹைட்ராலிசிஸ். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். சோடியம் ஹைட்ராக்சைடு இன் புரோமீன் அப்படிங்கிறது ஹாஃப்மேன் புரோமமைடு ரியாக்ஷன். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஹாஃப்மேன் புரோமமைடு ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இது உங்களுக்கு க்ளூ தான் என்ன. ஸோ இது போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா CO மட்டும் போயிடும்.
இந்த CO மட்டும் வெளியே போயிடும். இப்போ மீதி இருக்கிறது என்னது? CH3, CH2, NH2 அவ்வளோதான். ஸோ இதில் 2 இருக்கிறதுனால இதை நம்ம எத்தன் அமைடு அமைடுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா எத்தில் அமைடுன்னு சொல்லுவோம். எத்தில் அமைடு அப்படின்னு கூட சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் லாஸ்ட்டு எடுத்து எழுதணும். ABC. ஸோ ஏ வந்து என்னது? ப்ரொப்பன் நைட்ரைட். பி வந்து இங்கே பேர் கொடுக்காம விட்டோம். ஸோ இது ப்ரொப்பன் அமைடு. ஏன்னா 1, 2, 3 இருக்குல்ல, அதனால ப்ரொப்பன் அமைடு. அப்போ ப்ரொப்பன் அமைடு இங்கே ப்ரொப்பன் அமைடுன்னு போடணும். ப்ரொப்பன் அமைடு. நெக்ஸ்ட்டு சி வந்து எத்தன் அமைடு. இல்லை எத்தன் அமைடு. ஸோ 4வது சப்டிவிஷன் மெத்தில் அமீன் கூட மெத்தில் அமீன் இது கூட அப்புறம் மெத்தில் புரோமைடு. இது அல்கைல் புரோமைடுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ மெத்தில் புரோமைடு போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ இந்த 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக, அதாவது CH3NH, ஒரு ஹைட்ரஜனை குறைச்சி இதில் வந்து மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிரும். ஸோ இதுதான் ஏ. இப்போ இதுக்கு பேர் 2 மெத்தில் இருக்கிறதுனால டைமெத்தில் அமீன். ஸோ இதுதான் ஏ. அடுத்தது இது கூட அசிட்டைல் குளோரைடு. நல்ல ஞாபகம் வச்சுடுங்க. CH3COCl அப்படிங்கிறது அசிட்டைல் குளோரைடு. இந்த அசிட்டைல் குளோரைடு ஒன்றில் இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த ஹைட்ரஜனும் சிஎல்லும் சேர்ந்து வெளியே போயிடும். இப்போ நீங்கள் சேர்த்து எழுத வேண்டியது எப்படி, அதுதான் விஷயம். ஹச்சும் சிஎல்லும் சேர்ந்து வெளியே போயிட்டு, ஆனால் அங்கே பாருங்கள் CH3 2 டைம்ஸ் போடுறேன் N. ஏன்னா இதுவும் Nல தான் அட்டாச் ஆகிருக்கு, இது Nல தான் அட்டாச் ஆகிருக்கு. N மீதி என்ன இருக்குது? COCH3. இதில் உள்ள இதை எழுதுகிறேன், COCH3. ஸோ இதில் உள்ள CH3 ஒன்றா CH3 ட்வைஸ்ன்னு போட்டேன், CH3COவை இப்படி போட்டேன். ஸோ இப்போ இதுக்கு தான் N டைமெத்தில் அமைடு. டைமெத்தில் அசிட்டமைடு. சரியா? அசிட்டமைடு. ஸோ இதுதான் வந்து பி. ஸோ இது ஏ, இது வந்து பி. அடுத்தது இது கூட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைபோரேன். இது ஞாபகம் வச்சுடுங்க. B2H6 வந்து டைபோரேன். இது வந்து அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எந்த இடத்துல பண்ணுது அப்படின்னா இந்த ஓவை எடுத்துட்டு ஃபார்ம் ஆயிரும். பாருங்க, CH3 ட்வைஸு N C, இந்த ஓவை எடுத்துட்டு ஹைட்ரஜன் 2 வந்துடும், CH3. அவ்வளோதான். ஸோ நேம் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து சி. நேம் பாருங்க, NN டைமெத்தில். ஸோ அமீன் இருக்கு. ஸோ இது ஒரு ஹைச்சு, இது ஒரு ஹைச்சு. அமீன்னா NH2 தானே. ஒரு ஹைட்ரஜன் பதிலாக டைமெத்தில் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் பதிலாக எத்தில் இருக்குது. அப்போ அமீனோ, இது வந்து ஈத்தேன்னு சொல்லுவாங்க. அமீனோ ஈத்தேன். ஸோ அப்போ ஏபி எடுத்து எழுதணும். ஸோ ABC. ஏ வந்து டைமெத்தில் அமீன். பி வந்து NN டைமெத்தில்
அசிட்டமைடு. அசிட்டமைடு. சி வந்து NN டைமெத்தில் அமினோ ஈத்தேன். ஸோ அடுத்தது 5வது சப்டிவிஷன். ஸோ இது பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பென்சின் ரிங்கு. பென்சின் ரிங்கில் NH2 இருக்கு, சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இது வந்து அனிலின். அனிலின் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதை அசிட்டைலேஷன் பண்ண போகிறோம். அதாவது CH3CO அப்படின்னா அசிட்டைல் குரூப், சரிங்களா? அசிட்டைல் குரூப் என்ன ஆகுது, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இது வந்து இதில் உட்காரும், ஒன்று தான் உட்காரும். அப்போ எப்படி, பென்சின் ரிங்கில் NH2 கிடையாது, H. ஏன்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக COCH3 இது 2 இருக்கு இல்லையா, இதில் ஒன்று மட்டும் இதில் வந்து வராது. அசிட்டைல் குரூப். என்ன குரூப்பு? அசிட்டைல் குரூப். அப்போ பேர் என்ன வைக்கலாம், நேம் பாருங்க. பென்சின் ரிங்கில் NH2 இருந்தால், பென்சின் ரிங்கில் NH2 இருந்தால் அனிலின்னு சொல்லுவோம். அந்த ஹெச்சுக்கு பதிலாக அசிட்டைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அப்போ எப்படி வருது பாருங்க பேர், அசிட்டனிலைடு. அசிட்டனிலைடு பேர் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அசிட்டனிலைடு. ஸோ 2வது கான்செப்ட், இது கூட நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் H2SO4, அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறாங்க, 280 கெல்வின், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒன்று ஞாபகம் வரணும், நைட்ரோ குரூப்பு சப்ஸ்டியூட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதே பென்சின் ரிங்கை போடுங்க, NHCOCH3, அதில் எந்த சேஞ்சும் இல்லை. நைட்ரோ குரூப் வந்து பேரா பொசிஷன், அதுக்கு நேராக ஆப்போசிட் தான் பேரா, அதில் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ நேம் வந்து பேரா நைட்ரோ அசிட்டனிலைடு. ஸோ இது ஏ, இது பி. ஸோ இன்னும் ஒன்று இருக்குது, சி. சி பாருங்க, ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை, இந்த இருக்கு இல்லையா, இந்த ரிங்கில் இங்கே பாண்டு பிரேக் ஆகி இங்கே ஹைச்சு, இங்கே OH, அவ்வளோதான். அப்போ என்ன நடக்கும், பென்சின் ரிங்கில் இதுங்க NH2 ஆயிரும், இது NO2 அப்படி இருக்குது, ப்ளஸ் CH3 COOH வெளியே போயிடும். ஸோ இதுதான் நமக்கு காம்பவுண்ட் சி. காம்பவுண்ட் சி. ஸோ இதோடைய பேர் நைட்ரோ அனிலின், பேரா நைட்ரோ அனிலின். பேரா நைட்ரோ அனிலின். இப்போ நீங்கள் காம்பவுண்ட் ஏ, பி, சி எழுதணும். ஸோ ஏ வந்து என்னது, அசிட்டனிலைடு, அசிட்டனிலைடு. பி வந்து பேரா நைட்ரோ அசிட்டனிலைடு. சி வந்து பேரா நைட்ரோ அனிலின். ஃபிஃப்த் கொஸ்டினில் 6th சப்டிவிஷன். ஸோ பார்க்க காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையானது. ஸோ பென்சீன் டைசோனியம் குளோரைடு, இது வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு இதுக்கு பேர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நேம் எல்லாம் நல்ல பைகாட் பண்ணுங்க. பென்சீன் டயசோனியம் குளோரைடு. ஸோ அது கூட 3 இது போடுறாங்க. ஸோ ரியேஜென்ட் 1, 2, 3 அப்படின்ட்டு 3 ரியேஜென்ட் போடுறாங்க. என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரியேஜென்ட் நேம் உங்களுக்கு ஞாபகம் வைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வரும்போது இது கப்ளிங் ரியாக்ஷன். கப்ளிங் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக எழுதலாம். எப்படி பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஏ எழுத போகிறேன். ஏ வந்து
C6H5க்கு பதிலாக நான் பென்சின் ரிங்கே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். பென்சின் ரிங் போட்டுறேன், ஹரிசாண்டலாக போடுறேன். சரிங்களா, பென்சின் ரிங்கை ஹரிசாண்டலாக போடுறேன். உங்களுக்கு அப்போ தான் புரியும். இதில் N2Cl இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருக்கிற இந்த ரிங்கை எழுதுகிறேன். இந்த ரிங்கில் பென்சின் ஹரிசாண்டலாக போட்டு, ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, NCH3 ட்வைஸ். ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்னா ஹைட்ரஜன் இருக்குதுன்னு அர்த்தம். இது எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜனும் இந்த சிஎல்லும் சேர்ந்து வெளியே போயிடும். அப்போ மீதி இருக்கிறது என்ன, மீதி இருக்கிறது எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். பென்சின் ரிங்கில் N2 வந்து N டபுள் பாண்ட் Nன்னு எழுதுகிறேன். ஸோ இங்கே பென்சின் ரிங்கு NCH3 ட்வைஸ். அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. நேம் கொடுக்கறது பாருங்கள். ஸோ நேம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நேம் கொடுக்கறது பாருங்கள். ஸோ இது பேரா பொசிஷனில் இருக்குது பென்சின் ரிங்கில். இந்த பென்சின் ரிங் பார்த்தீங்கன்னா ஸோ பேராவில் இதில் NH2 இருந்தால் அப்போ அமினோ தான். அமினோ அதுக்கு பதிலாக தான் மெத்தில் இருக்குது, அதனால் பேரா அமினோ. இது வந்து அசோ பென்சின். ஸோ இதுதான் ஏ. ஸோ இதில் ஒன்று விட்டுறோம், டைமெத்தில் விட்டுட்டோம், டைமெத்தில். ஸோ பேரா டைமெத்தில் அமினோ அசோ பென்சின். பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ இது ஏங்கிற அந்த ஏக்கான விளக்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பி வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. அதே பென்சீன் டைசோனியம் குளோரைடை ஹரிசாண்டலாக போடுறேன், N2Cl. இது கூட தான் எதை போட போகிறேன் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பென்சின் ரிங்கில் ஒரு இதில் OH, ஒரு இதில் CH3. சரிங்களா. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இது வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகும். இது பேர் ஆர்த்தோ பொசிஷன், ஆர்த்தோ அல்லது பேரா டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனில் போய் சப்ஸ்டியூட் ஆகும். அது ஏன் அப்படின்னா இந்த CH3 வந்து இந்த CH3 எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ ரிங்கை வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ வெளியிலேருந்து வர்ற சப்ஸ்டியூஷன் வந்து ஆர்த்தோ பொசிஷன்லேயோ பேரா பொசிஷனில் தான் நடக்கும். இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ என்ன நடக்கும், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆனால் பென்சின் ரிங் போடுங்க, போட்டு இந்த CH3 OHல எந்த மாற்றமும் இல்லை, அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல எது சப்ஸ்டியூட் ஆகுது, இதில் உள்ள HClலும் இதில் உள்ள HCl சேர்ந்து HClலாம் வெளியே போயிடும். ஸோ மீதி N டபுள் பாண்ட் N. இதில் தான் என்ன இருக்குது, பென்சின் ரிங் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இதுக்கு நேம் கொடுக்கணும். பேர் கொடுக்குறதுக்கு முதல்ல நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4 5 6 அந்த நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. பேர் கொடுக்கணும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பேரா இடத்துல ஃபினைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அப்போ பேரா ஃபினைல். நெக்ஸ்ட்டு அசோ குரூப் இருக்குது, பேரா ஃபினைல் அசோ, இதுதான் அசோ. ஸோ நெக்ஸ்ட்டு 4வது பொசிஷனில் மெத்தில் இருக்குது, 4 மெத்தில். அப்புறம் பென்சின் ரிங்கில் OH இருக்கனால ஃபீனால். ஸோ இதுதான் பேர். சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி எப்படி வருது. ஸோ பென்சின் டைசோனியம் குளோரைட் போட்டுட்டுங்க, N2Cl. இது கூட பென்சினில் அழகாக போடுங்க, தப்பாக வரைஞ்சிடாதீங்க. பென்சின் கரெக்டாக வரையணும், அவசரமாக வரைகிறனால அப்படி வரையுது. கரெக்டாக வரைங்க. பென்சினில் அப்போ வந்து இது அணிலி. சரிங்களா.
இப்போ இதில் உள்ள இந்த ஒரு ஹைட்ரஜனும் சிஎல்லும் என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன, ஸோ இது வந்து வெளியே போயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன, பென்சின் ரிங் இருக்குது, இதில் N2 N டபுள் பாண்ட் N, மறுபடியும் இந்த இதை அப்படியே எழுதிடுது. ஸோ NH2. ஸோ இதில் பேரா பொசிஷனில் அமினோ அமினோ இது அசோ இருக்கனால அசோ பென்சின், அவ்வளோதான். இது பென்சின் இல்லையா, அதனால பென்சின். பேரா அமினோ அசோ பென்சின், இதுதான் சி. சரிங்களா. இது வந்து எல்லோ டைக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லோ டை எல்லாம் க்ளூ உங்களுக்கு. 7வது சப்டிவிஷன் பார்க்கலாம். இது வந்து எத்தில் ஐசோசயனைடு, பேர் ஞாபகம் வைக்கணும். எத்தில் ஐசோசயனைடு இதுதான் இதோட பேர். இது கூட மெர்க்குரி ஆக்சைடு போட போகிறோம். அப்போ ரியாக்ஷன் எழுதுகிறேன் கீழே. CH3 CH2 CNC, சாரி சிஎன் போட்டால் சயனைடு, இங்கே கொடுத்துருக்க வந்து என்சின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, NC ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ அப்போ இங்கே எழுதும்போது NC தான் போடணும், NC. ஸோ இதை வந்து மெர்க்குரி ஆக்சைடு போட்டேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆக்சிஜன் வந்து இதில் ஜஸ்ட் ஆட் ஆகும். அப்போ என்ன ஆயிரும், CH3 CH2 HC, சரி NC அப்படி தான் இருக்குது, NC. இது கூட O வந்து சேர்ந்துருது, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் காம்பவுண்ட் ஏ. பேர் வைக்கணும் இல்லையா, என்ன பேர், எத்தில் ஐசோ சயனேட். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறேன். H2O அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த CO இருக்கு இல்லையா, இது வெளியே போயிடும். அப்போ என்ன ஆகும், H2 உள்ளே வந்துடும். அப்போ CH3 CH2 NH2ன்னு ஆயிரும். இதுக்கு பேர் எத்திலமீன். என்னது, எத்திலமீன். ஸோ இதுதான் பி. அடுத்தது இந்த பிஏ என்ன பண்ண போகிறேன், NaNO2 HCl H2O போடும்போது என்ன நடக்கும், ஒன்றும் இல்லை, இந்த NH2 இருக்கு இல்லையா, இந்த NH2க்கு பதிலாக H2O உள்ள OH போய் உட்காந்துரும். அப்போ CH3 CH2 OH, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்போ இது எத்தில் ஆல்கஹால், இது வந்து எத்தில் ஆல்கஹால். ஸோ இது வந்து சி. அப்போ நம்ம எடுத்து எழுதணும் ABBC. ஸோ ஏ வந்து என்னது, ஏ வந்து எத்தில் ஐசோசயனைடு, எத்தில் ஐசோசயனைடு சயனைடு. பி வந்து எத்தில் அமீன், எத்தில் அமீன். சி வந்து எத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால்.